வணக்கம்ங்க. என்ன தேர்தல் முடிவுகள் எல்லாம் கொண்டாடியாச்சா? இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சுங்க. இனிமேல் நடக்க போகிறது நல்லாவே நடக்கும். ஆனால் ஒரே ஒரு உறுத்தல் நம்மகிட்ட இருக்குதுங்க. திமுக கல்விக்கும் பெண்களுக்கும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்ததா எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. நம்ம அதை மறுக்கவும் முடியாது. ஆனாலும் தோல்வியை சந்தித்தது பலருக்குமே வியப்புங்க. தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போராளிகளாக திமுகவை ஆதரிக்கும் அடிமட்ட தொண்டர்கள் உட்பட பல ஆதரவாளர்கள் கிட்ட விஞ்சி நிற்பது தான் என்ற அகந்தைங்க. குறிப்பாக வலதுசாரிகள் பெரும்பாலானவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா வாயில் வர்றதே அசிங்கமான சொற்கள் தான் அதிகமாக வருதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் பகுத்தறிவுவாதிகள், சிந்தனாவாதிகள், முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய இவங்க கிட்ட அது இல்லாமல் போனதான் வியப்பாக இருக்குது. முரண்பாடாக இருக்குதுங்க. எதுக்கெடுத்தாலும் கெட்ட சொற்கள். நீங்களே உங்கள் குடும்பத்தார்கிட்ட கூட வேண்டாங்க, பழகும் நட்புகள் கிட்ட கூட பேச முடியாத சொற்களை பயன்படுத்தி பதிவுகளையும் பின்னூட்டங்களையும் இடுறது ரொம்ப பெரிய போச்சு. தமிழை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று போராடக்கூடிய தலைமை இருக்க, அதன் கீழே இப்படியும் அசிங்கமாக அலைஞ்சு திரியக்கூடிய பெருச்சாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி விடுங்க, அதை நம்ம திருத்த முடியாது. சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்த எல்லா படங்களினுடைய பாடல்களையும் யூடியூப்பில் ஒவ்வொன்றா டிஜிட்டலில் உயர் தரத்தில் அவர் வெளியிட்டுருக்காருங்க. அவர் வெளியிடுறாருன்னா அவரே இதை செய்யறதில்ல, அவருடைய ஐஎம்எம் ஸ்டுடியோஸுங்கிற நிறுவனம் செய்யுது. அதில் பல சவுண்ட் இன்ஜினியர்கள் இது தொடர்ந்து சில ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்க. வருஷப்படி எல்லா படங்களும் வந்துட்டுருக்கு. நாங்கள் அதில் பழைய இந்த MP3 அழிந்து போன இசையை நம்ம தரமாக்க அவர் வெளியிடும்போது போய் உடனே கேட்டுருவோம். இந்த வரிசையில் இது எங்கள் நீதி அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்கு. சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்குன்னு ஒரு பாட்டு. இது 28 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வெளியிட்ட பாட்டுக்களில் அதுவும் ஒன்று. அதுவும் தேர்தல் முடிந்து அவர் அந்த வரிசைப்படி அது வருது. அதை போய் பார்த்துட்டு உடனே அவரை கண்டபடி முற்றிலும் தகாத சொற்களை தட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருக்கக்கூடிய உறவை எள்ளளவும் தெரியாதவர்னு நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறாரு, குறைஞ்சபட்சம் தான் சார்ந்த திரைத்துறைக்காக கூட துரும்பையும் கிள்ளி போடாதவராம். யாரு? இளையராஜா. மனசாட்சி வேணாம் ஐயா. அப்புறம் வயது முதிர்ந்தவர். உங்களுக்கெல்லாம் வயசாகாதா? ஈவு இரக்கம் இல்லாதவர், பல கோடி சம்பாதித்த காசை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவராம். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சினிமா இசையை பெரும்பாலும் சிதைத்த மனிதர்களில் ஒருவராம். யாரு? ஒரு மடையங்கூட இப்படி நினைப்பானான்னு எனக்கு தெரியல. அந்த பதிவில் போய் கிட்டத்தட்ட 1000 பேர் வரிசையாக வன்மையாக பின்னூட்டம் போட்டுட்ருக்காங்க. சுற்றங்களும் நட்புகளும் கைவிட்டாலும் எப்போதும் தமிழினத்தின் சோகந்தீர இசையினும் தோள் கொடுத்து இத்தனை ஆண்டுகள் தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கும் யாரிடமும் எதுவும் கேட்டு பெறாத, அதே நேரத்தில் கேட்டு வந்தவரை வெறுங்கையுடன் அனுப்பாத, திரை இசை எனும் ஒரு வட்டத்தை கடந்து தமிழ் இசையிலும் நாட்டு இசையிலும் தமிழின் பெருமையை இந்தியாவெங்கும் ஏன் உலகமெங்கும் உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு மாமனிதரை ஈரோட்டில் ஓட்டிட்டு அரசியல் பண்ணுற ஒருத்தர் தரக்குறைவாக போட்டிருக்கிற பதிவை படித்ததும் மனசு கிறுகிறுத்து போச்சு. ஒரே ஒரு பாட்டை, அதுவும் அவரே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இசையமைத்த ஒரு பாட்டை தேர்தலுக்கு பிறகு அவர் வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு வெறுப்புன்ற போய் நீங்கள் கக்கி அதை அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் ஒன்று தெரியுமான்னு தெரில, சொன்னால் சிரிப்பீங்க. அந்த பாடலை வாலியிடம் எழுத சொல்லி வாங்கி இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைக்க வைத்த தயாரிப்பாளர் யாருன்னு தெரியுமா? இந்த படத்தில் பாருங்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அட ஆமாங்க, இசைஞானின்னு அவருக்கு பேர் வைத்த அதே டாக்டர் கலைஞர் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த இது எங்கள் நீதி. டாக்டர் கலைஞரின் கடைசி திரைப்படமான பொன்னர் சங்கர் வரை இசையமைத்தவரும் இளையராஜா அவர்கள் தான். இந்த நம்ம காமிக்கிறோம் இல்லைங்களா, இது இந்த திரைப்படத்தினுடைய இசைத்தட்டு. இது வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1988. இந்த இசைத்தட்டு தான் இது எங்கள் நீதி. இது பின்னாடி அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க பாருங்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னைக்கு முதல்வராக வர இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர், இசைஞானி இளையராஜா அவர்கள். என்ன சொல்கிறது? இப்போ இதில் இசையமைச்சவர் மட்டும்தான் பொல்லாப்பா போயிட்டாரு. பாட்டு எழுதின வாலியும் நல்லவராயிட்டார், உங்கள் வீட்டை கலைஞரும் நல்லவராயிட்டார். அதுதானே நல்லா இருக்கியா அவங்க நியாயம்? சொல்லக்கூடாது தான், ஆனாலும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மறைந்த டாக்டர் கலைஞர்
கவிஞர் வாலி இவர்களெல்லாம் வயது முதிர்ந்த ஈவு இரக்கம் இல்லாத, ஏன்னா பாட்டு எழுதுனது அவர் தான், தயாரித்தது இவர் தானே, அப்படிலாம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன திரு ராகுல் காந்தி அப்படி தான் சொல்லுவீங்களா? நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தந்து உதவக்கூடிய ராகுல் காந்தி இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் ஐயா. நாங்களும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான். ஆனால் இலக்கிய சிந்தனையை ஊட்டிய கலைஞரையும் உயர்வாக மதிப்போம். எங்களை இசை கொடுத்து தாளாட்டி கொண்டிருக்கக்கூடிய இசைஞானியும் நாங்கள் பெரிதென மதிப்போம். இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அரசியல் மாண்பை இனிமேல் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவேகா ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து நான் ஒன்று சொல்கிறேன். சும்மா இணையத்தில் போய் யாரை வேணாலும் கண்டபடி, குறிப்பாக பெண்களை எல்லாம் பயங்கரமாக அவதூறு பேசி நாகரிகமற்ற சொற்களை வீசி சுய இன்பம் காணாமல் உருப்படியாக மனிதநேயத்தோடு பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக பேசுங்க, கருத்துக்களோடு மோதுங்க. கருத்து சொன்னவர்களோட மோதுறதுங்கிறது உங்களையே 4 பேரை அசிங்கமாக பார்க்க வைக்கும். சரிங்களா? நீங்கள் ஆதரிக்கும் கட்சிக்கு நீங்கள் நல்ல பேரை வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறாதீங்க. ஆட்சியை எத்தனை சிறப்பாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கட்சி சாதி மத வேறுபாடுகளை எல்லாம் கடந்து மனிதனை மனிதனாக மதிக்கணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். மாற்று சிந்தனை எல்லாருக்குமே இருக்குங்க. நான் நினைக்கிறத என் பையன் நினைப்பானா, என் மனைவியும் நினைக்க மாட்டான், எங்கள் அப்பாவும் நினைக்க மாட்டார், என் பேரனும் நினைக்க மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ளேயே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே கருத்து, ஒத்த கருத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறது இல்லை. இது அந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். எதையும் கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். அப்புறம் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் தான் நீங்கள் அரசியல் கட்சிக்காரன். ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள். எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.